19ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ரைட், போதும் போதும். அடுத்தது 9 verse 9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். எல்லாரும் சொல்லுங்களேன், சுத்தம். எத்தனை பேர் சுத்தமா இருக்க விரும்புறீங்க? ஹலோ, சுத்தமா இருக்கிற விரும்புற எத்தனை பேருங்க? அன்னன்னைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்களா, இல்ல ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சு ஒரு வாரம் ஃபுல்லா சாப்பிடுவீங்களா? அன்னன்னைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்களா, இல்ல ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லா சாப்பிட முடியுமா? என்ன செய்யாது, சுத்தமா என்ன செய்யாது, இருக்காது. சுத்தம் என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். ஒரே சட்டைய எத்தனை நாள் போடுவீங்க? எத்தனை நாளுங்க போடுவீங்க? ஒரு நாள் இல்ல 2 நாள். ஒரு சில ஆள் பாத்தீங்கன்னா அதை மாசம் ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஆளு என்ன இல்லை, சுத்தமே இல்லை, கிட்டே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு? குளிச்சிங்களா காலையில? பக்கத்துல இருக்கவங்கள மனத்து பார்க்காதீங்க, நான் அதை சொல்லல. பக்கத்துல லெப்ட் அண்ட் ரைட் வாசனையை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வேதம் என்னது, சுத்தம். ஆண்டவர் உங்களை என்ன எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு, சுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 5:8 என்ன போட்டிருக்குது, எல்லாரும் தெரிஞ்ச வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனை தரிசிப்பார்கள். யோவான் சுவிசேஷத்துல போட்டிருக்குது, இதுவே ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம் அப்படின்னு சொல்லி, இல்லையா? மத்தேயு எதை முதல் அற்புதம் சொல்லி போட்டுறாரு தெரியுமா? யோவான் சுவிசேஷத்துல சொல்லி இருக்குது, இதுவே ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். எந்த அற்புதம்? கானாவூர் கல்யாணத்துல. மத்தேயு சுவிசேஷத்துல எது முதல் அற்புதம் தெரியுமா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவர் இடத்துல வந்து என்ன கேட்டான்? சுகம் கேட்டானா, சுத்தம் கேட்டானா? கவனிக்கிறீங்களா? சுகம் கேட்டானா, சுத்தம் கேட்டானாங்க? இல்ல, நிறைய பேர் மாத்தி சொல்றீங்களே, தெரியலையே உங்களுக்கு. குஷ்டரோகி இயேசுவிடத்துல வந்து சுகம் கேட்டானா, சுத்தம் கேட்டானா? சுகம் கேட்கல. அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்கன்னு கேட்டான். ஏன்னா சுத்தத்துல என்ன இருக்குது, சுகம் இருக்கிறது. கவனிச்சிங்களா? ஆமா, அதுக்கு தான் அதை கேட்டேன். அவன் சுத்தம் கேட்டானா, சுகம் கேட்டானு. சுத்தம் கேட்டா அந்த சுத்தத்துல என்ன இருக்குது, சுகம் இருக்கிறது. அப்படின்னா சுத்தத்துல இளமை இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். விளங்குதா? நீங்க இளமையான ஒரு பிரசங்கம் பண்ணா எல்லாருமே இளமையாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இளமையாகணும்னு விருப்பமாங்க? இளமையாகணும்னு விருப்பமா இல்லையா? இளமையாயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை அது பாட்டுக்கு போகுது வருது, அதுக்கு என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாது. அது என்ன செய்யாது, எதுக்கும் என்ன செய்யாது, பயப்படாது. இந்த பிள்ளைங்க என்ன செய்யும், அதுக்கு பாட்டுக்கு போகும் வரும். ஆனா அதுங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொறுப்பான ஒருத்தர் பின்னால பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை அங்கங்க சுத்திட்டு வருது, அந்த குழந்தை எங்கேயாவது போய் ஒரு கரண்ட் கிட்ட இல்ல சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட கை வைக்க போச்சுன்னா அந்த பெற்றோர் எங்க இருந்தாலும் பறந்து வந்துருவாங்க உடனே. எங்க இருந்து? அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த குழந்தையின் சுகத்தை யார் பார்க்கறது? பெற்றோர் பார்க்கறாங்க. அதே போல உங்களை என்னையும் காண்கிறது யார்? ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் என்னவா வச்சிருக்க விரும்புகிறார்? சுத்தமாக வைத்திருக்க விரும்புகிறார். அந்த சுத்தத்துல என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது, இளமை இருக்கிறது. ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாற்ற விரும்புகிறார்? சுத்தமாக்க விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யார்? தேவனை தரிசிப்பார்கள். குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் இயேசுவிடத்துல நீங்க எப்ப போய் எதை கேட்டாலும் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஜெபம் பண்றதுக்கு மேல அதிகமா நினைக்கிற, எபேசியர் 3:20 போட்டிருக்குது, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அப்படின்னா இது இந்த குஷ்டரோகியுடைய உதாரணத்துக்காக நான் அதை சொல்றேன். குஷ்டரோகி என்ன கேட்டான்? சுத்தம் கேட்டான். ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? சுகம் கொடுத்தாரு. இல்ல, அதுக்கு முன்னால் என்ன பண்ணாரு? ஆண்டவர் எக்ஸ்ட்ரா செய்யறவர்னு சொன்னேன். அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் நம்ம கேட்கறத விட அதிகமா செய்யறவர். குஷ்டரோகி என்ன கேட்டான்?
கொஞ்சம் கவனமா கேட்டு பதில் சொல்லுங்க. குஷ்டரோகி சுத்தம் கேட்டான் இல்லையா? இயேசு என்ன செஞ்சாரு? முதல்ல இயேசு என்ன செஞ்சாரு? இல்ல, ஆண்டவர் எக்ஸ்ட்ரா செய்யறாருன்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கிறேன். இயேசு என்னங்க செஞ்சாரு? ஆண்டவர் இயேசு சுத்தம் கேட்டவனுக்கு என்ன பண்ணாரு? முதல்ல கையை நீட்டி தொட்டாரு. என்ன செய்றீங்க? தூங்கிட்டீங்களா? சுத்தம் கேட்டவனுக்கு என்ன செஞ்சாரு ஆண்டவர்? சுத்தமானவர் அசுத்தமானவனை என்ன செஞ்சாரு? தொட்டாரு. சுத்தமாய் இருக்கிறவர் அசுத்தமா இருக்கிற குஷ்டரோகியை தொட்ட உடனே குஷ்டரோகம் அந்த அசுத்தம் இயேசுநாதர் மேல வந்துச்சா, இல்ல இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற பரிசுத்தம் குஷ்டரோகி மேல போச்சா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் இல்லையா? அப்ப குஷ்டரோகி சுத்தம் கேட்டதுக்கு ஆண்டவர் இயேசு முதல்ல என்ன பண்ணாரு? குறிப்பா நான் சொல்லிட்டு கேட்கிறேன், அப்ப கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல தொட்டாரு. அத சொல்லுங்க. நம்ம எல்லாம் பாவத்துல அசுத்தமா இருந்தோம். முதல்ல ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? முதல்ல நம்மை தொட்டார். ஆமீன். நம்ம எல்லாரும் இயேசுக்கு என்ன செஞ்சார்? தொட்டார். தொட்ட உடனே என்ன நடந்தது? அவர் மேல் இருக்கிற வல்லமை, அவர் மேல் இருக்கிற பரிசுத்தம், அவர் மேல் இருக்கிற நீதி நம்மேல் வந்து அவருடைய வல்லமை நம்மை மாற்றி விட்டது. ஆமீன். உங்களை என்னை மாத்தினது யாரு? உங்க சக்தியா, இல்ல உங்க பக்தியா, உங்க உபவாசமா? என்னங்க? இல்ல நீங்க விசேஷ கூட்டத்துக்கு போனீங்க, அங்க ஒருத்தர் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டாரு, உடனே மாறிட்டீங்களா? இல்ல, உங்களை என்னை தொட்டது யாரு? இயேசு கிறிஸ்து நம்மை தொட்டார். தொட்டு அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் மேல் இருந்த சுத்தத்தை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்தமாக்குகிறார் என்பதை குறித்து யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இருக்குது. எண்ணாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல, எண்ணாகம 19 சுத்தத்தை பற்றி போட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? லேவியராகம புஸ்தகம் முழுவதும் என்ன போட்டிருக்குது? சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி பலிகள் செலுத்தி தேவனுக்கு ஆடு கொண்டு வந்து இல்ல மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இதுதான் லேவியராகம புஸ்தகம். ஆனா இந்த லேவியராகம புஸ்தகத்துல இந்த எண்ணாகமும் 19ஆம் அதிகாரத்தை போடல. கவனிக்கிறீங்களா? எண்ணாகமம் 19 ஒண்ணு போட்டிருக்குது. வாசிங்க, 2ஆம் வசனம் படிங்க. 19:2 கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுது அற்றதும். இதுல என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அது ஆண்டவர் இயேசுவை பற்றியும் சொல்லி இருக்குது, உங்களை பத்தியும் சொல்லி இருக்குது. நீங்க பாவி, நீங்க பிரயோஜனம் இல்ல, நீ ஆதாமுக்குள்ள பிறந்த, இங்க வந்திருக்கிற எல்லாரும் பார் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே ஊறி நாசமா போய் வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணல. கவனிக்கிறீங்களா? இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த அடையாளங்கள் எல்லாம் இயேசுவிடத்திலும் இருக்கிறது, உங்கள் மேலும் இருக்கிறது, என் மேலும் இருக்கிறது. இப்ப படிங்க வசனத்தை 19:2. கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது, நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றேன் கேளுங்க. பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு சொல்லுங்கள். எப்படிப்பட்ட கிடாரியை கொண்டு வரணுமா ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு? சொல்லுங்க, ஒண்ணுன்னா சொல்லுங்க. அந்த கிடாரி எப்படி இருக்கணும்? பழுதற்றதும். ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி பார்க்கிறாரு? சுத்தமா பார்க்கிறாரு. நீங்களும் நானும் பழுதற்றவர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். நீங்க பாவம் செஞ்சதுனால இல்ல, நீங்க பாவம் செஞ்சீங்க செய்யல, அதை பத்தி நான் பேசல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கிரியை செய்திருக்கிறது என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் உங்களை என்ன எப்படி மாத்தி இருக்குது? பழுதற்றதும். பேசுங்க, எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்கா? Come on, how many of you having a Bible? வேத புத்தகத்தை வச்சிருக்கிறவங்க பைபிளை தூக்கி காட்டுங்க. பிரதர் மதன் வெறும் கையை தூக்கி காட்டாதீங்க, பைபிளை தூக்கி காட்டுங்க. பைபிள் இல்லாதவங்க சரிங்க சத்தமா, ஏன்னா உங்களுக்கு வெக்கமா இருக்கும், அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் கொண்டு வந்தவங்க எல்லாம் திறந்தீங்களா? பைபிளை பேஜ் 195. இப்ப படிங்க. எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இயேசு உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு சொல்லுங்க? பழுது அற்றதும், நம்பர் 1. அடுத்தது என்னது? ஊனம் இல்லாததும்.
அடுத்தது நுகத்தடிக்கு, நுகம்னா என்னது? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம ஊர்ல நுகத்தை சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இந்த மாட்டு வண்டியில போகும்போது 2 சைடு 2 மாடை வச்சு அதுக்கு மேல ஒரு மரத்தை கழுத்து மேல வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? நுகம். அந்த நுகத்தை பாவத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் நுகத்தடிக்கு உட்பட்டவர்களாய், ஆதாமுக்குள்ள பாவத்துல பிறந்து நுகத்தடிக்கு உட்பட்டவர்களாய் இருந்தோம். ஆண்டவர் இயேசு உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு? நுகத்தடிக்கு உட்படாதவர்களா மாத்திட்டார். நீங்க கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நுகத்தடிக்கு உட்படாதவர்கள், பாவத்துக்கு உட்படாதவர்கள். இயேசு உங்களை என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம என்ன செய்து விட்டார்? தூக்கி எடுத்து விட்டார். எத்தனை பேர் தூக்கி எடுக்கப்பட்டாங்க? இயேசு நம்மை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார்? தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நிறுத்தி இருக்கிறார். கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொல்லு. அதை என்ன செய்யணும்? அடுத்தது ஆசாரியனாகிய எலியாசாரிடத்தில் என்ன செய்யுங்கள்? ஒப்பு கொடுங்கள். உங்களை ஒப்பு கொடுக்க சொல்லல. யார ஒப்பு கொடுக்க சொல்லி இருக்குது பைபிள்ல? பிரதர் சிஸ்டர், யாரங்க ஒப்பு கொடுக்க சொல்லி இருக்குது? வேதத்துல உங்களை ஒப்பு கொடுக்க சொல்லி சொன்னது ஒரே ஒரு வசனம். ஆனா இயேசுவின் ஒப்பு கொடுத்தலை பத்தி 7 வசனத்துக்கு மேல இருக்குது. உங்க ஒப்பு கொடுத்தல் இல்ல, என்னுடைய ஒப்பு கொடுத்தல் இல்ல, உன்னால உன்னை ஒப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இயேசு என்ன செய்தார்? தம்மைத்தாமே சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அதனால இயேசுவின் ஒப்பு கொடுத்தல பாத்தீங்கன்னா நீங்க தானா இயேசு என்ன செய்வீங்க? பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப ஆண்டவர் இயேசு எப்படி சுத்தமாக்குகிறார் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பழுதற்றதும். உங்களை என்ன ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? பழுதற்றவர்களாய் ஆண்டவர் மாத்திட்டார். அதுக்கு வசனம், இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டுல சொல்லணுமா? கொலோசியர் 1:21 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். ஆண்டவர் உங்களை என்ன குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக. இயேசுவின் ரத்தம் செஞ்ச புண்ணியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி மாறுனீங்கன்னு உங்களை பத்தி சொல்லல, உங்க பாவத்தை பத்தி சொல்லல. இயேசு எப்படி உங்களை என்ன மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு? பழுதற்றவர்களாக. அடுத்தது இப்போ கொலோசியர் 1:21 சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை என்ன எப்படி மாத்திட்டாருன்னு? பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவர்களாகவும். என்ன பாஸ்டர், என்ன பார்த்தா சொல்றீங்க? ஆமா, உங்களை பார்த்து தான் நான் சொல்லல, இயேசு வேதம் சொல்லுது. நீங்க யாரு? பரிசுத்தராகவும். நீங்க வந்த உடனே, ஏய் நீ பாவி, இந்த வாரத்துல எத்தனை பாவம் செஞ்சுட்டு வந்த? எங்க ஒளிச்சு நின்று டப்பா அடிச்சேன், எங்க ஓரத்துல ஒதுங்கி நின்று பக்கு பக்குன்னு இழுத்தன்னு உங்க குற்ற உணர்வை தூண்டி விடுறதுக்கு நான் இங்க மேடை கட்டி பிரசங்கம் பண்ணி டெலிவிஷன்ல காசு கொடுத்து பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இயேசு செஞ்ச புண்ணியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட தூய்மையா உங்களை மாத்தி இருக்கிறார். படிங்க கொலோசியர் 1:21. பரிசுத்தராகவும். இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்தமாக்கி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க. பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். இப்ப அந்த கடாரி பார்க்கிறோம். என்னாகமும் 19 அந்த கிடாரி எப்படி இருக்கணும்? பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். இயேசு பரிசுத்தாவியினாலே உற்பவித்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்தாவியினாலே பிறந்ததுனாலே அவரிடத்துல பாவத்தின் நுகத்தடி அவருக்கு கிடையாது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவம் இல்லாதவர். இயேசு யாரு? பாவம் இல்லாதவர் சொல்லி ஒரு கொலைகாரன், இயேசுவை ஏத்துக்கிட்ட ஒரு கொலைகாரன், இயேசு ஏறி மனமாறின ஒரு சவுல் என்ற ஒரு கொலைகாரன் என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், என்ன செய்தார்? நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார் சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் பின்னாலேயே போய் அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு கூட இருந்த ஒரு மனுஷனாகிய யோவான் சொல்லுகிறான், தன்னுடைய அன்பை சொல்லாமல் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொன்ன யோவான் சொல்றாரு 1 யோவான் 3:5 அவரிடத்தில் பாவம் இல்லை. சரி, இன்னொருத்தன் இயேசுவோடு கூடவே போனான். யார் தெரியுமா? இன்னொரு மீன்காரன் ஒருத்தன். அந்த மீன்காரன் என்ன சொன்னான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அந்த மீன்கார பாஷையில எல்லாம் பேசி இயேசுவையே மறுதளிச்சான். அந்த மறுதளிச்சு அந்த பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை. கவனிச்சீங்களா? சிலுவைக்கு கீழே நின்ன நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே இவர் நீதிமான் அப்படின்னு சொன்னான். அடுத்தது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்றான் மத்தேயு 27:4 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அப்படி இத போல எத்தனையோ நம் இயேசுவை மறுதலிச்சு என்னெல்லாமோ பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மை சுத்தமாக்கி இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் என்னவா மாத்தி இருக்கிறது? பழுதில்லாதவர்களாக, குற்றமற்றவர்களாக, நுகத்தடிக்கு உட்படாதவர்களாக ஆண்டவர் உங்களை என்னை மாத்திட்டாரு. நுகத்தடிக்கு உட்படாதவர்களாகனா நீங்க உங்க கையில என்கிட்ட எந்த பாவ அடிமைத்தனமும் இல்ல. எல்லா அடிமைத்தனத்தையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. வாங்க சீக்கிரம் வாங்க, டக்குன்னு ஓடியாங்க. எதுக்கெல்லாம் அடிமையா இருந்தீங்க சொல்லுங்க? எந்த நுகத்தடிக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க ஒரு காலத்துல முன்னால? இப்ப வெள்ளையா மாறி இருக்கிறாரு. எப்படி? குடிக்க அடிமையா இருந்தீங்க. அப்புறம் சிகரெட்டு, குடிக்கு சிகரெட்டுக்கு. அப்புறம் சிகரெட் எப்படி பிடிப்பீங்க? எங்க டீ கடையில போய் ஓரமா நின்று பக்கு பக்குன்னு எழுப்பீங்களா? எப்படி? சரி, அதெல்லாம் வேண்டாம், அது பழைய காலத்து கதை. இயேசு உங்களை பாவத்தின் நுகத்தடியிலிருந்து என்ன செய்து விட்டார்? விடுதலையாக்கி விட்டார். குடிக்கு அடிமையா இருந்து சிகரெட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாவம் சொன்னா என்ன அர்த்தம்? குடி சிகரெட் தான். குடிச்சிட்டான்னா பாவி, சிகரெட் பிடிச்சிட்டான்னா பாவி. ஆனா வேதம் என்ன சொல்லுது? 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 அங்க இருக்கும் பாருங்க, ரைட் சைட்ல மேல வரும் பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். அப்போ முதல்ல நரகத்துல தள்ளப்படுறது யாரு? பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் தான் என்ன செஞ்சாங்க? பயந்து கதவு மூடிட்டு உள்ள இருந்தாங்க. அந்த பயப்படுற அந்த சீஷர்கள்ட்ட ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? தான் சிலுவையில் செய்து முடித்த கிரியை காண்பித்து, தன்னுடைய சரீரத்தை காண்பித்து, உங்களுக்கு ஷலோம், வாழ்க என்று சொன்னார். அந்த பயப்படுகிறவர்களை பார்த்துதான் இயேசு என்னன்னு சொன்னாரு? வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில் செய்த முடித்த கிரியை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு எல்லா பயத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்களாகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஷலோம், சமாதானம் கிடைக்கும். எத்தனை விதமான போராட்டங்கள், பயம் இருந்தாலும் பயப்படுகிறவர்களும். அடுத்தது யாரு? அவிசுவாசிகள். கவனிக்கிறீங்களா? போன வாரம் சொன்னதை மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? நம்ம சபையாரெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. நான் பல போதகர் கூட்டத்தெல்லாம் போய் கேட்டிருக்கேன். மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன பாஸ்டர் ஜான்? அவர் உஷாராயிட்டார், பரவாயில்ல, கத்துக்கிட்டாரு. நான் பல போதகர் கூட்டத்தில் போய் கேட்டிருக்கிறேன், ஒரு மனுஷன் நரகத்துக்கு ஏன் போறான்னா பாவம் பாங்க. நான் சொல்றேன், எந்த மனுஷனும் பாவத்தினால நரகத்துக்கு என்ன செய்யறது இல்ல, போறதே கிடையாது. பாஸ்டர் தெரியாம சொல்லிட்டீங்களா? கவனிங்க, அடாடா கவனிங்க. நான் கவனிச்சுதான் சொல்றேன், தெரிஞ்சுதான் சொல்றேன். எந்த மனுஷனும் பாவத்தினால எங்க போறதில்ல, நரகத்துக்கு போறதில்ல. ஏன் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்? அந்த பாவத்தின் பரிகாரியாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனாலே. எங்க போட்டிருக்கு? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல போட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு அடுத்த வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். ஏன் ஒரு மனுஷன் வாழ்வில இருக்கிற கொடிய பாவம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, இப்ப பரவாயில்ல, இப்ப பேசுங்க. நான் தான் பதில சொல்லிட்டேனே. கொடிய பாவம் என்னது? விபச்சாரமா, வேசித்தனமா? அந்த வெளிப்படுத்தின விஷயம் 21லயே நிறைய லிஸ்ட் இருக்குது. விபச்சாரக்காரரும் பொய்யர் அனைவரும் அப்படின்னு போட்டிருக்கோம். எது அப்ப யார் உலகத்திலேயே பெரிய பாவம் என்னதுங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான். அதனால என் வேலை இங்க இருந்து பாவத்தை பிரசங்கம் பண்றது என் வேலை கிடையாது.
இயேசு இல்லாததுனாலதான் ஜனங்க நரகத்துக்கு போறாங்கன்னா நான் யாரை பத்தி பிரசங்கம் பண்ணணும் இங்க? இயேசுவை பத்தி. அதனாலதான் இந்த ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் பழுதற்றவர். அவர் யாரு? ஊனம் இல்லாதவர், நுகத்தடிக்கு உட்படாதவர். இந்த இப்படிப்பட்ட ஒரு கிடாரியை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசாரியனாகி எலெயாசார் முன்பு எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எண்ணாகமம் 19:5, கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து சுட்டெரிக்க வேண்டும். ஹலோ, சுட்டெரிக்க வேண்டும். உடனே பெந்தைகோஸ்தே பாஸ்டர்லாம் சந்தோஷமாயிடும். பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப வல்லமையா பேசுறாரு. ஏன்னா என்ன சுட்டெரிக்கப்படணும்னு சொல்றாரு. ஏன்னா நான் கேட்ட பிரசங்கெல்லாம் அப்படிதான். நீ என்ன செய்யணும்? சுட்டெரிக்கப்பட வேண்டும். உன் மாம்சம் சுட்டெரிக்கப்பட வேண்டும் பிரதர். என்ன சுட்டெரிக்கப்படணும்? மாம்சம். உன் மாம்சத்தை சுட்டெரிச்சா நீ அப்புறம் எப்படி சர்ச்சுக்கு வருவ? எப்படிங்க சுட்டெரிச்சிடலாமா? கொளுத்திடலாமா? அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டும் இருக்குது. சூப்பரா ரொம்ப சந்தோஷமா பாடுவோமே. வாசிங்க பார்க்கலாம். ஏ வாசிங்க. இருங்க, ரொம்ப ஹையா இருக்கு. என்ன வாசிங்க? ஏவா? ஜி வாசிங்க. இத கவனிக்கிறீங்களா? இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பாட்டு இன்னைக்கு பாடுறது தப்பு வேத வசனத்தின்படி. ஏன்னா உன் சுயத்தை நீ சாம்பலா ஆக்குனீனா பூமியில உயிரோட இருக்க முடியாது. சபையார் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் உங்களை எல்லாரும் சுட்டெரிக்கணும் சொல்லி நான் பிரசங்கம் பண்றதுக்காக நிக்கல. சுட்டெரிக்கப்பட்டது யாரு? இயேசு சாம்பலாக்கப்பட்டார் என்பதை சிலுவையிலே அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு அவர் நமக்காக இந்த கிடாரி எப்படி சாம்பலாக்கப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டார்? சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டார். அதை விட்டுட்டு நீ சுட்டெரிக்கப்படணும், ஒன்ன கொளுத்தணும், ஜாதியை கொளுத்தணும் அப்படின்னா ஜாதிக்காரன்லாம் சண்டைக்கு வந்துடுவான். இப்படிதான் பெந்தைகோஸ்தே கோயில்ல எல்லா பாஸ்டரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. கவனிக்கிறீங்களா? உன்னை கொளுத்தவும் முடியாது, உன்னை சுட்டெரிக்கவும் முடியாது. உன்னை சுட்டெரிக்க நான் சொல்லல, அதுக்காக நான் இங்க நிக்கல. சுட்டெரிக்கப்பட்டது யாரு? நமக்காக. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டு அவர் செய்த பாவத்திற்காக அவர் சுட்டெரிக்கப்படல. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என்ன பாஸ்டர் வார வாரம் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஆமா, இயேசுவை சொல்லாம வேற யார சொல்றதுக்கு? என்ன உன்னை பத்தி சொல்றதுக்கா நிக்கிறேன் நானு? உன்னை பத்தி சொல்றதுக்கு நான் சொல்ல வேண்டாம். என்னை பத்தி உங்களை பத்தி தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு நிறைய தெரியும். அதை நான் இங்க வந்து மேடை கட்டி இங்க நின்று மைக்க வச்சு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன பிரதர் கிறிஸ்டோபர், இந்த வாரத்துல என்னென்ன அக்கிரமம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னுட்டு உங்க பாவத்தை குத்தி குத்தி தூண்டி எழுப்பி இந்த வாரம் ஃபுல்லா நான் ஒவ்வொருத்தரையா அங்க மாடியில உட்கார்ந்து சரி இந்த ஆளு இழுத்தாரு பக்கு பக்குன்னு, இந்த ஆளு தெரு சண்டை போட்டாரு, இந்த ஆளு கொலாயடியில சண்டை போட்டாருன்னு நான் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து சர்ச்சில் வந்து இந்த வாரம் எத்தனை பேர் கொலாயடி சண்டை போட்டீங்கன்னு பிரசங்கம் பண்றதுக்கு நான் இங்க நிக்கல. இங்க நான் யார பிரசங்கம் பண்ண நிக்கிறேன்? இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, அந்த ஆண்டவருடைய சுத்திகரிப்பை பற்றி இன்றைக்கு நான் பேச நிற்கிறேன். சொல்லுங்க, சுத்தம். சுத்தம் எப்படி கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது முதல்ல வேதத்துல சொல்லப்பட்ட சுத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதுன்றது உலகத்துக்கே தெரியும். வேதத்துல இன்னொரு சுத்திகரிப்பு ஒண்ணு இருக்குது. அந்த சுத்திகரிப்பை சொல்லிதான் நம்முடைய சபையார் எல்லாரையும் போன வாரம் என்னன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆதி ஆகம புஸ்தகத்தை எல்லாரும் 50 அதிகாரம் இருக்குது. எல்லாரும் என்ன செஞ்சிருங்க? 50 அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு வாங்க. 50 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஆதி ஆகம புஸ்தகம் வந்து முழு பைபிளுக்கும் ஒரு கோடு புக் மாதிரி, முழு பைபிளுக்கும் ஒரு அஸ்திபார புஸ்தகம் மாதிரி. இது ஆதி ஆகம புஸ்தகம் மட்டும் படிச்சு முடிச்சாலே முழு வேத புஸ்தகத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு ஒரு அஸ்திபாரம், அடையாளம் மாதிரி. அதனால இந்த செய்தியை கேட்கறவங்க என்ன செய்யுங்க? ஆதி ஆகம புஸ்தகத்தை முதல்ல இருந்து சரி மறுபடியும் இந்த வாரம் சொல்றேன். சரியா கவனிக்கிறீங்களா? போன வாரம் சொன்னேன். ஒருத்தர் கையை நான் பார்க்கல. ஆதி ஆகம புஸ்தகம் கொஞ்சமாவது எடுத்து படிச்சீங்களா? உங்க கையை நான் பார்க்கலாமா? படிச்சீங்களா? ரைட், ஒரு சிலர் படிச்சிருக்கிறாங்க. வெரி குட். மறுபடியும் உங்களுக்கு இந்த வாரம் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு தருணம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏன் அந்த வேத வசனத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வேத வசனத்தை ஏன் படிக்கணும்னுட்டு 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் 2 கொரிந்தியர் 7:1 படிக்கிறாங்க.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. கவனிக்கிறீங்களா? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளும் நீங்க. நம்ம என்ன செய்து சுத்திகரித்து, அது என்னதுங்க? ஆவியின் மனுஷன் கரை விடவே முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்ன போட்டிருக்குது? மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன செய்ய கடவோம்? பூரணப்படுத்த கடவோம். சரி, இந்த வசனத்தின் ஆரம்பத்தை முதல் லைன் படிங்க மறுபடி. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் சொல்லி ஆரம்பிக்குது 2 கொரிந்தியர் 7:1. அதை படிக்கிறதுக்கு முன்னால 2 வசனத்துக்கு மேல அங்கேயே படிங்க. 2 கொரிந்தியர்ல ஒரு 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிச்சீங்கல்ல, அதுலயே மேல படிங்க. இவ எப்படிப்பட்ட வாக்கு தத்தம் 14ல இருந்து படிங்க. இப்போ அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பிசாசுகளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் என் கூட வாசம் பண்றாரு, அவர்களுக்குள்ளே உலாவி, இதுதான் கிருபையின் செய்தி இல்லையா? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். ரைட், இருங்க. அது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இப்ப 7ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. அப்ப மாம்சத்திலும் ஆவியிலும் ஒரு சில அசுசி வரும். அந்த என்ன அசுசின்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்ப அப்படியே யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு உலகத்தை விட்டு பிதாவுக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து என்ன செய்தார்? முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்தார் தெரியுமா? இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து 4ஆம் வசனத்துல வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, அது என்னது சீலை? அறையிலே கட்டி கொண்டு. இடுப்புல இயேசு கிறிஸ்து என்ன சீலையை கட்டினாரு தெரியுமா உங்களுக்கு? இருக்குது, பைபிள்ல தாங்க இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி வைத்து என்ன செஞ்சார்? ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு. எங்க இப்போ மடமட இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறையில என்ன கட்டி வச்சிருந்தாருன்னுட்டு ஏசாயா 11:6 படிங்க. நீதி அவருக்கு அறை கட்டாகும் போட்டிருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து இடுப்புல கட்டியிருந்தது என்னது? நீதி. கவனிக்கிறீங்களா? நீதி அவருக்கு அரைக்கட்டு. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் மற்ற சபைகளுக்கும் தெரியுதோ இல்லையோ, நம்ம சபையாருக்கு தெரியணும் நீதினா அர்த்தம் என்னன்னு சொல்லி. நீதினா ரைச்சியஸ்னஸ். இங்கிலீஷ்ல ரைச்சியஸ்னஸ்னா என்னதுங்க? ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், பிதா முன்பாக நிற்கும் தகுதி. சுவிசேஷம் உங்களுக்கு எனக்கு கொடுத்தது என்ன? நல்ல டை கொடுத்தது, பேண்ட் சட்டை கொடுத்தது, சமுதாயத்துல நல்ல பேரை கொடுத்தது, நல்ல அந்தஸ்து கொடுத்தது, ஆஸ்தி கொடுத்தது. அப்படி சொல்லாதீங்க. சுவிசேஷம் என்ன கொடுத்தது? நல்ல பேண்ட் சட்டை கொடுத்தது, நல்ல அந்தஸ்து கொடுத்தது, சமுதாயத்துல நல்ல பேரை கொடுத்ததுன்னு சொல்லாதீங்க. சுவிசேஷத்தினால் உண்டாகும் தேவ நீதி. ரோமர் 1:17. சுவிசேஷத்தினால் உண்டாக்கப்பட்டது. சுவிசேஷம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது, சுவிசேஷம் இல்ல. சுவிசேஷம் என்னது? பிதாவிடத்திலே நம்மை சேர்க்கிற வல்லமை. சுவிசேஷம் என்ன செய்தது? பிதாவின் இடத்துல உங்களை என்ன செஞ்சிட்டாரு? நித்தியமா சேர்த்துட்டாரு. ஏன்னா துரோகிகளாகிய நம்மை தேவனிடத்தில் சேர்த்து விட்டார் என்று எங்க சங்கீதம் 66:18 போட்டிருக்குது பாருங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். பாவத்தில் சிறைப்பட்டிருந்த நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் என்ன செய்து விட்டார்? ரோமர் 6:18 சொல்லி இருக்கிறது போல பாவ சிறையிலிருந்து விடுதலையாக்கி நீதி என்ற சிறைக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க நீதி என்ற சிறைக்கு உட்பட்டுட்டீங்கன்னா மறுபடியும் பாவத்தின் சிறைக்கு போக முடியுமா?
பாவம் செஞ்சாலும் போக முடியாது. என் பிரசங்கம் புரியலன்னா என்ன செய்யுங்க, வேத வசனத்தை மறுபடி கேளுங்க. இல்லைன்னா யூடியூப்ல என்னுடைய பிற செய்தியும் இருக்குது, போட்டு மறுபடி என்ன செய்யுங்க, பாருங்க. இப்ப படிங்க. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. எங்க சங்கீதம் 66:18 சொல்லிட்டு இருக்கிறேன், புதிய ஏற்பாட சொல்லல, சங்கீதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. துரோகிகளாகிய மனுஷர், நல்லவனுக்காக இல்ல, யாருக்காக? துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆண்டவர் யாருக்கு வரங்களை கொடுக்கிறாராம்? ரொம்ப உபவாசம் பண்ணி ரொம்ப தூய்மையா இருக்கிறானே அவனுக்கு இல்ல, துரோகிகளான மனுஷர்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலோ, கவனிச்சிங்களா? யாருக்கு வரங்களை கொடுக்கிறார்? பேசுங்க. பரிசுத்தவான்களுக்கு இல்ல, யாருக்கு? துரோகிகளாகிய மனுஷராகிய நம்மை அவர் என்ன செய்தார்? பாவத்தின் சிறையிலிருந்து விடுதலையாக்கி நீதி என்ற சிறைக்கு அடிமைப்படுத்தி. இப்ப நான் சுத்தத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? இயேசு என்ன செஞ்சாரு? போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழட்டி வைத்து நீதி என்ற அந்த சீலையை இடுப்பில் கட்டிக்கொண்டு, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை சொல்றேன். அங்க ஒன்னும் போடலையே பாஸ்டர் சொல்லாதீங்க. ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, அறையில என்னத்தை கட்டினாரு? நீதி என்னும் சீலையை அறையில் கட்டினார். அவர் அதை கட்டினதுனால உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சாரு? கட்டிட்டு என்ன செஞ்சாரு? ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அந்த ரகசியத்தை சொல்றேன், கவனிங்க. முதல்ல என்ன செஞ்சாரு? தண்ணீரை எடுத்து சுத்திகரித்தார். கவனிக்கிறீங்களா? ஒருவன் தண்ணி வேதத்துல எதை குறிக்கிறது? தண்ணீர் வேத வசனத்தை குறிக்கிறதுன்னுட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு 50 வயசு ஆகிற வரைக்கும் யாருமே சொல்லி தரல. தண்ணீர் எதை குறிக்கிறது? வேத வசனம். எங்க போட்டிருக்குது? எபேசியர் 5:26 போட்டிருக்குது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, திருவசனம் என்ற தண்ணீரினால் உங்களை என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க விரும்புகிறார். இப்ப 2 கொரிந்தியர் 7:1 சொல்றேன், கவனிங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள சகல அசுசிகளும் நீங்க. இப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? இடுப்புல ஒரு சீலையை கட்டி சீஷர்கள் காலை கழுவிட்டு என்ன செஞ்சாரு? தான் கட்டி இருந்த சீலையை வச்சு துடைக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல இயேசுவின் ரத்தத்தினால உங்களை கழுவினது மட்டும் பத்தாது. ஹலோ விசுவாசியே கவனிங்க, தமிழ்நாட்டு விசுவாசியே கவனிங்க. இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். தண்ணீர் எதை குறிக்கிறது? வேத வசனம். வேத வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கும். தினமும் கையை கழுவுறீங்களா? காலை கழுவுறீங்களா? தினமும் முகத்தை கழுவுறீங்களா இல்லையா? ஹலோ, உங்களை தாங்க கேட்கிறேன். தினமும் உங்களை கழுவுறீங்களா இல்லையா? சுத்திகரிக்கிறீங்கல்ல? உங்க வாழ்க்கைய உங்க சரீரத்தை சுத்திகரிச்சு என்னெல்லாமோ பண்றீங்க. உயிரோடு இருக்கிற மட்டும் சுத்தமாக்க நாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் பணத்தையும் தூக்கி வச்சு தண்ணியை ஊத்துறான் குடங்குடமா. எதுக்கு ஊத்துறான்னு தெரியாது. எதுக்குங்க? நான் பாஸ்டரா இருக்கிறதுனால நிறைய சாவு அடக்கம் பண்ண போறேன் பாருங்க. அது ரொம்ப ஜோக்கா இருக்கும். அந்த செத்து போன பணத்தை எடுத்து அதை ஒரு 4-5 பேர் பிடிச்சுப்பாங்க. அதை உட்கார வச்ச என்னமோ பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் குடங்குடமா கொண்டு வந்து தண்ணியை என்ன செய்யும்? கொண்டு வந்து ஊத்துங்க. எதுக்கு சுத்திகரிக்கிறீங்க செத்து போன ஆளை? எங்க செத்து போன ஆள் மேல எதுக்காக தண்ணியை ஊத்துறீங்க? எங்க அந்த ஆள் இருக்குதா? இங்க நம்ம சபையில இருக்கிற ஒரு சில விசுவாசி எனக்கு குடங்குடமா கொண்டு போய் செத்து போன ஆள் மேல தண்ணியை ஊத்துனதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஆளை காணும், இங்க தண்ணி ஊத்தின ஆளை காணும். உங்களுக்கு அவரவருக்கு தெரியும், அவரவர் வீட்டுல நடந்த கதை இல்ல. எத்தனை பேர் சாவுக்கு தண்ணியை கொண்டு போய் ஊத்திருக்கிறீங்க? அதுவும் ஒரு குடம் ஊத்துனா பத்தாது, என்ன செய்வாங்க? குடங்குடமா கொண்டு போய் என்ன செய்வாங்க? அந்த தண்ணியை செத்து போன ஆள் மேல ஊத்துறாங்க. சரி, செத்து போன ஆள் மேலதான் ஊத்துறாங்கன்னு பார்த்தா அந்த செத்து போன ஆளுடைய மனைவி அங்க இருக்குது. பார்த்தா அந்தம்மா மேல கொண்டு போய் ஊத்துறாங்க. அந்தம்மா உயிரோட தான் இருக்குது. அந்தம்மா மேல போய் என்ன செஞ்சாங்க? குடங்குடமா தண்ணியை ஊத்துறாங்க. அந்தம்மா என்னமோ சாங்கியம் பண்றாங்கன்னு போல அந்தம்மா உட்கார்ந்துனே இருக்குது. அப்படி சரி, இன்னும் எத்தனை ஊத்துறியோ ஊத்துன்னு சொல்லி. எதுக்குங்க?
உயிரோட இருக்கும்போது அந்த ஆளு, செத்து போன ஆளு மேல உயிரோட இருக்கும்போது ஒரு நாள் கூட குளிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் என்னவா, குடங்குடமா கொண்டு போய் ஊத்துறான். சரி, இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டா பத்தாது, அடுத்து என்ன செய்யணும், தண்ணீரினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேத வசனம் என்ற தண்ணீரினால். அதுக்கு எதுக்கு உதாரணம் சொல்றேன், மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள சகல அசுசிகளும் நீங்க. இப்ப நீங்க நல்லா குளிச்சிட்டீங்க, வெளியே அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல அசுசி படுமா படாதா? சர்ச்சு முடிச்சிட்டு நல்லா இயேசுவின் ரத்தம் என்ன சுத்தமாக்கிடுச்சு, நான் ரொம்ப தூய்மையா இருக்கிறேன்னு சந்தோஷமா பிரசங்கத்தை கேட்டுட்டு போவீங்க. அந்த தெருமணல போனீங்கன்னா அங்க ஒரு நியூஸ் பேப்பர் கடை இருக்கும், அங்க பார்த்தா எல்லா ஆபாசமான படத்தெல்லாம் வச்சிருப்பான். நீங்க அதை பார்க்கணும்னு நீங்க போல, நீங்க அந்த வழியா போகும்போது என்ன ஆயிப்போச்சு, உங்க கண்ணில் பட்டு என்ன ஆயிப்போச்சு, மாம்சத்திலும் ஆவியிலும் கொஞ்சம் அசுசி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இந்த அசுசிலாம் எப்படி நீங்கும்? வேத வசனம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் போட்டிருக்குது. அடுத்தது அதுலயே 11ஆம் வசனத்திலயும் இருக்குது பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119 11. அடுத்தது 9ல் என்ன போட்டிருக்கு தெரியுமா, வாலிபன் தன் வழி எதனால், அது எனக்கு மனப்பாடமா தெரியும், நீங்க படிக்க வேண்டாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எப்படி சுத்தமாக்கன்னு போட்டு கொல்லுன்னு கொன்னாங்க இந்த வசனத்தை வச்சு. உம்முடைய வேத வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானேன்னு சொல்லி, அப்படி அந்த வாலிப வயசுல வச்சு வசனத்தை நீ காத்துக்கொள்ளணும் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நிறைய வசனத்தை நான் பார்க்காமலே சொல்லிட்டு இருக்கிறேன், விளங்குதா? அதனால உங்களுக்கு நான் இந்த வாரம் கொடுக்கிற ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க், ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிஃப்ட் கிடைக்கும். கிஃப்டுக்காக படிக்காதீங்க. 50 அதிகாரம் என்ன பிரதர் ஜானி படிக்க தெரியுமா இல்லையா? பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? ரைட், பைபிளை காட்டுங்க. வெரி குட். அப்ப என்ன செய்யுங்க, ஆதியாகம புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் படிக்கணும்? 50 அதிகாரம். மொத்தம் இந்த வாரத்துல 6 நாள் இருக்குதுங்க. 6 9s of 54. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆதியாகமத்துல ஒரு நிறைய கதை இருக்குது. யாரை பத்தி எல்லாம் இருக்குது கதை தெரியுமா? ஆபிரகாம் பத்தி இருக்குது, ஈசாக்க பத்தி கதை இருக்குது, யாக்கோபை பத்தி கதை இருக்குது, அடுத்தது யாரு, ஏசாவை பத்தி கதை இருக்குது, அப்புறம் யாக்கோபுடைய 12 குமாரர்கள் பற்றி கதை இருக்குது. அடுத்தது மிக முக்கியமான கதை என்ன தெரியுமா, யோசேப்பை பற்றிய கதைலாம் இருக்குது. எங்க சினிமா கதையை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிச்சு பாருங்க. ஏன்னா போத்திபார்னு ஒருத்தர் தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்டா சொல்றேன், கவனிங்க. உலகம் ஃபுல்லா இது ஆபாச படங்கள் கதை தான் ஓடுது, செக்ஸி ஸ்டோரிஸ் தான் ஓடுது இல்லையா? ஆனா வேதத்துல இருக்குதுங்க, வேதத்துல இருக்குது. பைபிள் படிங்க, சினிமாவை போய் பார்த்து செக்ஸி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்காதீங்க. செக்ஷுவல் ஸ்டோரிஸ் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. நீங்க பைபிள்ல இல்லைன்னு நினைச்சிட்டு பைபிளை படிக்காம நீங்க உலகத்துல போய் சினிமாவை போய் தேடாதீங்க. பைபிள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உலகத்துக்கும் சினிமாவுக்கும் போக மாட்டீங்க. வேத வசனம் என்ன செய்யும்? கர்த்தருடைய வேதம் சுத்தம் உள்ளதா இருக்கிறது. அதனால உங்க வேத வசனம் சுத்தம் உள்ளதா இருக்கிறதுனால இந்த வேத வசனம் உங்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இப்போ ஒரு ஆடும் பன்னியும் போகுது, கவனிக்கிறீங்களா பிரதர் முத்துக்குமார்? ஆடும் பன்னியும் போகுது, கதை சொல்றேன். ஆடும் பன்னியும் போகுது. இந்த ஆடும் பன்னியும் போகும்போது பன்னி வந்து சேர பார்த்து டமால்னு அல்லேலியான்னு சத்தம் போட்டு போய் குதிச்சுது. குதிச்ச உடனே என்ன ஆயிப்போச்சு? அந்த சேரு வந்து யார் மேல தெரிச்சிச்சு? ஆடு மேல. இப்ப ஆடு வந்து தோத்திரம் சொல்லுமா? ஆடு மேல சேர் தெரிச்சிச்சு. ஆடு தோத்திரம் சொல்லுமா? ஏங்க நீங்க எல்லாம் நல்லா சர்ச்சைக்கு நல்ல புடவை கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ போற வழியில அங்க ஒரு சேர் இருக்குது. அந்த வழியில போகும்போது ஒரு ஆடு வந்து விழுந்து உங்க மேல சேர் உங்க மேல தெரிஞ்சதுன்னா தோத்திரம் சொல்வீங்களா? என்ன செய்வீங்க? அடாடா, இன்னைக்கு பார்த்து இந்த ஆடு வந்து இவ்வளவு அசுத்தத்தை பண்ணி விட்டுருச்சேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? இல்ல, இருக்காதா? ஆனா அதையே நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா மேல உங்க மேல சேர் தெரிச்சதுன்னா என்ன சொல்வீங்க? இன்னும் நிறைய தெரிக்கட்டும், அல்லேலியா தோத்திரம் சொல்வீங்க. வழங்குதா? நீங்க யாரு கிடையாது, ஆடா பண்ணியா? நீங்க யாருங்க? நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அதனால ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த வேத வசனத்தை நீங்க மறுபடி திருப்பி வேத வசனத்தை நீங்க
கேட்க கேட்க இப்ப நான் இங்க நின்று என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? பாத்திரத்துல தண்ணி எடுத்து உங்களை தான் இப்ப சுத்தமாக்கிட்டு இருக்கிறேன். நான் வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்க என்ன நடக்குது? வேத வசனம் என்னும் தண்ணீரினாலே என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது? சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தண்ணி எடுத்து சுத்தமாக்குனது மட்டும் இல்ல, சுத்தமாக்கிட்டு என்ன பண்ணாரு? நீதியை உடனே அங்க காமிச்சிட்டு தான் போறாரு. வெறும் தண்ணி எடுத்து சுத்தமாக்கிட்டு போல, இயேசுவின் ரத்தம் சுத்தமாக்கிட்டு, உங்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கு ஆண்டவர் இயேசு என்னுடைய நீதினால என்ன சுத்தமாக்கல, அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால இலவசமாக ஈவாக அவருடைய நீதி எனக்கு இலவசமாக நீதிக்கு என்னை சிறைப்படுத்தி விட்டார். முன்னே பாவத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை ரோமர் 6:18 என்ன போட்டிருக்குது? ரோமர் 6:18 ஆண்ட பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. இன்னும் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆயிட்டீங்க? பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு என்ன செய்தீர்கள்? அடிமைகளானீர்கள். நீங்கள் நானே யாருக்கு அடிமை ஆயிட்டோம்? இயேசுவின் நீதிக்கு. இயேசுவின் நீதிக்கு அடிமை ஆயிட்டோம்னா இதா முன்பாக உங்களை என்னை ஆண்டவர் நிக்க வச்சிட்டாரு. அங்க நிக்க வச்சதுல இருந்து எந்த சக்தியினாலையும் அங்கிருந்து உங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. உங்க பாவம் உங்களையும் உங்கள் தேவனையும் பிரிக்க முடியாது. இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய நீதி உங்களுக்கு இலவசமாக ஈவாக கிடைத்ததினால் மறுபடியும் நீங்கள் பாவத்திற்கு என்ன ஆக முடியாது? அடிமையாக முடியாது. உங்களையும் உங்கள் ஆண்டவரையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? அங்க போய் ஒவ்வொருத்தர் சீஷர் காலையா கழுவிட்டு போறாரு. கழுவிட்டு போகும்போது உடனே பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் காலை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரே 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 கிட்ட வராதீங்க போங்க அப்படின்னா. என் காலை நீங்க தொடக்கூடாது அப்படின்னா. கவனிக்கிறீங்களா? மாம்சம் என்ன செய்யும் தெரியுமா? வேகமா சொல்லும் கிட்ட வராது அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் அப்படி இல்லை இப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே, என் காலை மட்டும் இல்லை, என்ன செஞ்சிடு, மொத்தமா என்ன கழுவு அப்படின்னா. அதுக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இங்கிலீஷ்ல 5:6 தமிழ்ல மாறி வரும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. நம்ம தமிழ் வேதத்துல கழுவின்னு போட்டிருக்குது. அங்கே கிரேக்க வேத புஸ்தகத்துல நம்முடைய பாவங்களற நம்மை குளிப்பாட்டி. இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? குளிப்பாட்டி நம்மை சுத்தமாக்கிட்டாரு. சுத்தமாக்கின பிறகு நாள்தோறும் என்ன செய்யறோம்? காலையில மதியானம், வீட்டுல காலையில குளிக்கிறீங்க, இல்ல காலையில குளிக்கலாம் சாயங்காலம் வந்து குளிக்கிறீங்க இல்ல, அதே போல வேத வசனத்தை காலையில படிக்கிறோம், இல்ல மதியானம் படிக்கிறோம், இல்ல நைட்டு படிக்கிறோம். படிக்க படிக்க நம்ம என்ன ஆகிக்கொண்டிருக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நீங்க ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, வேத வசனம் என்னும் தண்ணீரினால் தினமும் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். கவனிக்கிறீங்களா? வேத வசனம் என்னும் தண்ணீரினால், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வேத வசனம் என்னும் தண்ணீரினால் நான் சுத்திகரிக்கப்படுவது அவசியமா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த தண்ணீரை பத்தி சொல்லும் போது இன்னொன்னு சொல்லிட்டு மடமட சொல்லிட்டு அப்படியே போறேன். யோவான் எடுக்க வேண்டாம். நீங்க யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? நிக்கோதேமு கிட்ட, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னாரு. உடனே ஜலம்னா ஞானஸ்நானம் சொல்லி தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. விளங்குதா? ஜலம்னா ஞானஸ்நானம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால்னா ஆவினா பரிசுத்தாவின்ட்டாங்க. சரி, இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் செய்தி பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அந்த செய்திக்கு கேட்கணும்னா யூடியூப்ல born of the spirit, born of the water. இப்போ நான் born of the water, born of the spirit பிரசங்கம் பண்ண போனேன்னா இப்போ இன்னைக்கு நான் எடுத்த செய்தியை விட்டுட்டு அது வேற லைன்ல போயிடும். அதனால பார்க்கணும்னா born of the spirit, born of the water சொல்லி யூடியூப்ல தலைப்புல போட்டு நீங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. தண்ணீரினால் தினமும் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். ஹலோ, நீங்க தண்ணினால எப்ப சுத்திக்கப்பட்டீங்க? தண்ணீரினால எப்போ உங்களை சுத்தமாக்குனீங்க? சூப்பர் பதில். அவர் சொன்ன பதில சொல்லட்டுமா? தண்ணினால எப்போ நீங்க சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா 25 வருஷத்துக்கு முன்னால. இவர் குளிச்சே 25 வருஷம் ஆகுதா என்ன தெரியல. நான் தண்ணினால எப்போ சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். எப்பங்க குளிச்சு 25 வருஷம் ஆச்சா? டெய்லி குளிக்கிறீங்க? டெய்லி மாத்திக்கிட்டாரு. எப்போ குளிக்கிறீங்க நீங்க? தண்ணினால எப்போ சுத்திகரிக்கப்பட்டீங்க? கடைசியா எப்போ தண்ணினால சுத்திகரிக்கப்பட்டீங்க? பாருங்களேன், இந்த கேள்விக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. பாருங்களேன், கடைசியா
தண்ணினால உங்க உடம்பை எப்ப சுத்தமாக்குனீங்க? நாளைக்கா? இன்னைக்கு காலையில. சரி, இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது என்ன செய்யறாராம்? டெய்லி சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். டெய்லி வேத வசனத்தினால சுத்திகரிக்கிற பழக்கம் உண்டா? விளங்குதா உங்களுக்கு நான் எதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுறது லைஃப்ல ஒரு தடவை. கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையில ஒரு தடவை இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுறோம். வாரம் வாரம் போயிட்டு பாவத்தின் வாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாரம் வாரம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு வாரம் வாரம் உங்களுக்காக ரத்தம் சிந்த போறது இல்லை. ஆனா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நீ எப்பெல்லாம் பாவம் செய்யறியோ அப்பெல்லாம் இயேசுவை நீ சிலுவையில அறையிற, அதனால இயேசுவின் ரத்தத்தை நீ சிந்துறன்னு பொய்யா சொல்லி கொடுத்தாங்க. இயேசு ஒரு தடவை தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். மறுபடியும் அவர் சிலுவையில் என்ன செய்யப்படுறது இல்லை, அடிக்கப்படுறது இல்லை. அவர் ஒரு தடவை உங்களை என்ன ஆக்கிட்டாரு? நித்தியமாக சுத்தமாக்கி விட்டார். எங்க போட்டிருக்குது? எபிரேயர் 10:14 போட்டிருக்கு பாருங்க. அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி வரும் பாருங்க. Hebrews 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏங்க நான் சொல்லல, பாஸ்டர் சொல்லல, எபிரேயர் 10:14 சொல்லுது. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செய்து விட்டார்? பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே நாம் பூரணமாகணும். நீ சொல்லி 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 என்ன ஆக போறது இல்ல? பூரணமாக போறது இல்லை. என்ன பிரதர் ஈமான் சரிதானா? வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே. ஏன் அவரை சொல்றேன்னா, அவருக்கு சிபிஎம்ல இருந்து எல்லா வெள்ளையும் சொல்லையும் உபதேசம் அத்தனையும் அவருக்கு தெரியும். அதனால சொன்னேன். ஏன்னா இவர் எல்லா இடத்தையும் எல்லா பூரணத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ எல்லா பூரணத்தையும் பார்த்துட்டு வந்ததுனாலதான் என்ன பிரதர் இம்மானுவேல் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. விளங்குதா? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு என்ன செஞ்சிட்டாரு? பூரணப்படுத்திட்டாரு. அதனால உங்களை என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பூரணப்படுத்திட்டாரு. இரத்தத்தினால கழுவப்படுறது ஒரு முறை. அடுத்தது தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுறது எப்போ? தினமும். தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுறது எப்போ? தினமும். நீங்க தினமும் சுத்திகரிக்கப்படாம ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஒரு மாசம் இவர் சொன்ன மாதிரி எப்போ நீங்க கடைசியா உங்களை சுத்திகரிச்சீங்கன்னா 18 என்னத்தையோ சொன்னாரு. 18 வருஷம் குளிக்காம இருந்தா என்ன கதி ஆகுறது? நான் இங்க இவரை கூப்பிட்டு நிக்க வைக்க முடியாது. நான் நிறைய சென்டெல்லாம் அடிச்சுட்டு வரணும் நிறையா. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இன்னைக்கு குளிச்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறாரு. அதனால சுத்திகரிக்கப்படுறது எப்போங்க? வாரத்துக்கு ஒரு நாளா, மாசத்துக்கு ஒரு நாளா, இல்ல 25 வருஷத்துக்கு ஒரு தடவையா? இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கப்படுறது லைஃப்ல எத்தனை தடவை? ஒரு தடவை. அடுத்தது தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுறது எப்போ? தினமும். விளங்குதா? எப்போ? ஒரு சிலர் சாப்பிடணும்னா கை கழுவாங்க. நான் சாப்பிடும்போது கை கழுவுற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனா நிறைய ஒரு சில வீட்டுக்கு எல்லாம் பாக்குறாங்க ஒரு மாதிரி. ஒரு சில நிறைய பேர் நம்ம விசுவாசி எல்லாரும் வீட்டுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். அங்க போய் ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஒரு பேசினை கொண்டு வந்து தண்ணியும் கொண்டு வந்து ஊத்துவாங்க. நான் வேணான்னு சொல்றது இல்லை. சரி கழுவுதானே செய்யணும், கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிடுவோம். விளங்குதா? அதை போல சுத்திகரிக்கப்படுகிறது எது? வேத வசனம் என்னும் தண்ணீரினால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? நாள்தோறும் சுத்திகரிக்கப்படுகிறோம். விளங்குதா? தாமதை திருவசனம் என்னும் தண்ணீரினால் சுத்திகரித்து அப்படி சுத்தமாக்கும் போது நீங்க எப்படி மாறுறீங்க? எபேசியர் 5:26 படிங்க. கரை திரை எப்படி சுத்திகரிக்கப்பட்ட நீங்க இளமையா மாறிடுறீங்க. கரை இல்லாம போயிடும். கரைனா என்னதுங்க? சர்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றான் கரை நல்லதுங்கிறான். எதுக்கு? என் சர்ஃப போட்டீங்கன்னா நீ சுத்தமாயிருவேன்னு. நான் சொல்றேன் கரை வரக்கூடாது. இயேசுவை ஏத்துக்கிட்டது பிறகு ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன வராது? கரையே வராது. ஆமென். வர முடியாது இயேசுவின் நாமத்துல. விளங்குதா? ஆனா மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசிகள் அங்கங்க நீங்க வெளியே போயிட்டு வரும்போது அந்த அசுசிகள் வந்தா அது எதனால சுத்திகரிக்கப்படணும்? ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரியும் இல்லை. வேத வசனத்தை வாசிக்க இல்ல நான் இதை போல என்னுடைய செய்தியை போல ஒரு சில பிரசங்கங்களை மறுபடியும் நீங்க கேட்க உங்கள் வாழ்வில் என்ன உண்டாகும்? சுத்திகரிப்பு உண்டாகும். சுத்திகரிப்பு மட்டுமில்ல, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் உங்க மேல கரையே இருக்காது. அடுத்தது என்ன இருக்காது?
திரையே இருக்காது. கவனிக்கிறீங்களா? திரையே இருக்காதுன்றதுக்கு உதாரணத்தை சொல்லவா? உங்க மேல கரையும் இருக்காது, அடுத்து என்ன இருக்காது? இங்க வாங்க கிட்ட. இவர் முகத்துல ஏதாவது திரை இருக்குதா? இருக்குதாங்க? இவர் முகத்துல திரையே கிடையாது. அப்படி நல்லா பழுத்த பழம் மாதிரி இருக்கிறார். அப்படியே அவர் முகத்துல என்ன இல்ல, திரைனா சுருக்கம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல கரை திரைனா உங்களுக்கு என்னன்னு புரியாது. திரைனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஸ்பாட் ஆர் ரிங்கிள் சொல்லி போட்டிருக்குது. ரிங்கிள்னா திரை. இவர் முகத்துல என்ன இல்ல, சுருக்கமே இல்ல, நல்லா பாலும் பழமும் மாதிரி இருக்கிறார். வேத வசனம் உங்களை என்ன அப்படி மாத்தும் சொல்லி இருக்குது. வேத வசனத்தை படிக்க படிக்க நீங்க வயசாகி போக மாட்டீங்க. என்னவா மாறுவீங்க? இளமையா மாறிட்டு போவீங்க. இளமையா மாறினா நான் என்ன சொன்னேன்? இளமைக்கு என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாதுன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சில பிள்ளைங்க பாருங்க, 2 வயசு பிள்ளைங்க, 3 வயசு பிள்ளைங்க, அதுங்க பாட்டுக்கு ஓடுது. அதுக்கு என்ன இல்லை, பொறுப்பே கிடையாது. ஏன் பொறுப்பு கிடையாது? அதுங்க போய் எங்கேயாவது போய் எலக்ட்ரிக் பாக்ஸ்ல கையை வச்சா உடனே அம்மா எங்க இருக்குமோ தெரியாது, அப்பா எங்க இருக்குமோ தெரியாது, டமால்னு ஓடி வந்து தூக்கிட்டு போவோம். ஏன்னா எனக்கு பொறுப்பு நான் இல்லை. வேத வசனத்தை, வேத வசனமாகிய தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிறவர்களுக்கு இளமை உண்டாகும். ஏன் இளமை உண்டாகும்? நீங்க குழந்தையா மாறி போய் எனக்கு பொறுப்பு நான் இல்லை, எனக்கு பொறுப்பு யாரு? என் அப்பா இயேசு என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ள வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க நாம் அவரை போலவே மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா! இந்த வேத வசனமாகிய சுத்திகரிப்பு நாள்தோறும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமென். கெட்டிங் வாஷ்ட் வித் தி வாட்டர் ஆஃப் தி வேர்ட். தினந்தோறும் எதனால சுத்திகரிக்கப்படுகிறோம்? வேத வசனம் என்னும் தண்ணீரினால். அதனால ஜலத்தினால் தான் ஞானஸ்நானம் கிடையாது. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா 1 பேதுரு 1:23 படிங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா அதை ஏற்கனவே 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதுல போட்டு கேளுங்க. பார்ன் ஆஃப் த வாட்டர், பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட்னு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டீர்கள்? ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. நீங்கள் நானும் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு வரும்போது என்ன செய்ய போகுது? இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக ஒரே நொடியில என்றும் இளமையான ஒரு சரீரமாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! அதுக்கு பிறகு இந்த சரீரத்தில் என்ன கிடையாது? பலவீனம் கிடையாது, சாபம் கிடையாது, அழிவே கிடையாது. எத்தனை பேர் இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அந்த மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! glory. இந்த ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறதுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. இன்னும் இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ ஆண்டவரே இயேசுவே உள்ளத்துல வாரும் சொன்னீங்கன்னா இந்த ஆண்டவர் உங்க உள்ளத்துல வந்துருவாரு. நீங்க புது சிருஷ்டியா மாறிடுவீங்க. நீங்க ஆண்டவர் இயேசு உங்களை என்றும் இளமையாக மாற்றி விடுவார். இளமையாக விருப்பமா? எங்க இளமை வந்து ஃபேர் அண்ட் லவ்லியில இல்ல. இளமை வந்து ஃபேர் அண்ட் லவ்லியிலையும் இல்ல. அடுத்தது இங்க நிவியால கிடையாது. இளமை என்பது நிவியால இல்ல, ஃபேர் அண்ட் லவ்லியில இல்ல, நீ பண்ற யோகாசனத்துல கிடையாது. இளமை எங்க இருக்குது? வேத வசனத்துல. இயேசுவை அறிந்து கொள்ள தாமதை திருவசனம் என்னும் தண்ணீரினால் சுத்திகரித்து அந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க கரையும் போயிரும், திரையும் போயிரும், கரையும் போயிரும், சுருக்கமும் போய் இளமையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த வேத வசனம் நம்மை இளமையாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா! இளமை வேணுமா? இளமை எங்க இருக்குது? சினிமால இல்ல. அவன் சொல்றான் இளமை இதோ இதோங்கிறான். அது என்னத்த சொல்றானோ, நான் சினிமாவை பார்த்து பழக்கம் இல்லை எனக்கு. ஆனா நான் சொன்னல, மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற அசுசின்றல, இதுதான் மாம்சத்திலும் ஆவியிலும் வர்ற அசுசி. நம்ம தெருவில் போறப்ப அவன் சொல்றான், நான் வேத வசனத்துல கரை திரை இல்லைன்னு போட்டிருக்குது, கரையும் இல்லை, உனக்கு நீ கிழட்டு கட்டையா மாற முடியாது, ஆண்டவர் இளமையா மாத்துறாருன்னு போட்டிருக்குது. நான் படிக்கும் போது தெருவில் போகும்போது இளமை இதோன்னு எவனோ சொன்னா உடனே காதுல விடும். இது என்னடா அது இளமைங்கிறான்? நம்ம ஆண்டவர் இயேசுதான் இளமையை கொடுப்பான்னு சொல்றாருன்னு வேதத்துல சொல்லி இருக்குது. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. யாரு? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றவன். சங்கீதம் 105:37. அதனால இந்த ஆண்டவர் இயேசுவையும் அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பார்க்கிறவன் 1 யோவான் 4:17 படி என்ன சொல்லி இருக்குது? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இளமையா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இப்படி இருக்கிறாரு, வயசாகி போய் தாத்தாவா இருக்கிறாரா? அவரும் இளமையா தான் இருக்கிறாரு.
அந்த வேதத்துல தேவ தூதர்கள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்தப்போ கல்லை புரட்டி கல்லு மேல உட்கார்ந்துட்டு இருந்தான் தெரியுமா? அங்க என்ன போட்டிருக்குது? அங்கே ஒரு வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் போட்டிருக்குது. ஏன்னா நம்ம உலகத்துலதான் வயசாகி போற பிரச்சனை, நோய்கள், சாபங்கள்லாம். அந்த உலகத்துல என்ன இல்ல, வயசாகி போறது கிடையாது, அங்க மரணமும் கிடையாது. இயேசு இருக்கிற உலகத்துல என்ன கிடையாது? மரணமும் இல்ல, வயசாகி போற பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு மரணமுன் கூறிங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? சொல்லுங்க. மரணமுன் கூறிங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேய்தார் சபையுடைய துதி சார்ந்திருவோம். சாவையும் நோயையும் பேய்தார் சபையுடைய துதி சார்ந்திருவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. கவனிக்கிறீங்களா? இயேசு 12 சீஷர்களுடைய கால்களையும் கழுவினார். அந்த கழுவும் போது அங்க இருந்த அந்த யூதாஸ் காரியோத்துடைய காலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கழுவினார். இயேசு சீஷர்கள் காலை கழுவினார்னுட்டு இன்னைக்கு பாஸ்டர் சபையில் இருக்கிற பெரிய பணக்கார காலை கழுவுறாரு. அந்த பணக்காரி யாருடைய காலை கழுவுறாரு? பாஸ்டர் காலை கழுவி இப்படி ஏதோ ஒரு சாங்கியம் செஞ்சு தங்க உள்ளத்தை திருப்தி ஆக்கிக்கிட்டாங்க. ஆண்டவர் இயேசு அதை சொல்லல. இங்க ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? நீரின் கால்களை கழுவக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் செய்யறது உனக்கு தெரியாதுப்பா, நான் உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் உன் காலை கழுவுனா நான் உன்னை தண்ணீரினால சுத்திகரிக்கிறேன். அதே போல நீ தினமும் வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவிட்டு தானே வர்ற. அதை போல தினமும் நீ தண்ணீரினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை இப்போ உனக்கு தெரியாது, பின்னால நீ அறிவாயின்னு ஆண்டவர் சொன்னார். யோவான் 15:3 ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீர்கள்? சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க கேட்க நாம் என்ன ஆக்கப்படுகிறோம்? சுத்தமாக்கப்படுகிறோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேத வசனத்தை கேட்டா பத்தாது. அதை தவிர மறுபடியும் இந்த பிரசங்கத்தை சிடியை வாங்கி என்கிட்டயோ இல்லை இங்கே நம்ம கிட்ட நம்ம சபையில் யார்கிட்டயோ கேட்டு, இந்த கம்ப்யூட்டர் யார் ஆப்ரேட் பண்றாங்களோ கேட்டு எனக்கு ஒரு பிரசங்கம் கொடு, ஒரு 10 பிரசங்கம் கொடு, இந்த வாரத்தில் நான் ஒரு 5 பிரசங்கம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போய் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். இளமையா மாற விருப்பம்னா வேத வசனத்தை வாங்கி என்ன செய்யுங்க? கேளுங்க. இல்லைனா நான் கிழவனாயிட்டே போறேன் அப்படின்னா நீங்க வேத வசனத்தை கேட்க வேண்டாம். விளங்குதா? ஏன்னா கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் வித்தைகோஸ்த கோயில்ல நீ இளமையாக முடியுன்ற வார்த்தையே பாஸ்டர் வாயிலேயே வராதுங்க. ஏன்னா பாஸ்டருக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னவா மாறிடுவீங்க? யோபு சொன்னா மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் 33:25. யோபு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். யோபு 33:25. மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். உங்க வாலிப வயசை விட நீங்க இளமையா மாறி போவீங்கன்னு இயேசுவை கண்ட யோபு சொல்றான். யோபு 33:25. His flesh shall be fresher than a child. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயதின் நாட்களுக்கு திரும்புவான். ஹலோ, வால வயதின் நாட்களுக்கு திரும்புவான். சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, வால வயது நாட்களுக்கு திரும்ப போறீங்க சொல்லுங்க. வால வயது நாட்களுக்கு திரும்ப போறீங்க. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். யார் நம்ம ஐயாவை கூப்பிட்டு அதுக்கு தான் இங்க நிக்க வச்சேன். விளங்குதா? ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்த விரும்புறார்? வாலிபமா இளமையா மாத்த விரும்புறார். ஹல்லேலூயா. இளமையா மாற விரும்புறீங்களா?
தினமும் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். வேத வசனம் என்னும் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுவது மிக மிக அவசியம். இப்போ என்னாகமும் 19க்கு வந்துருங்க. நான் அதை ஆரம்பிச்சு இன்னும் முடிக்கவே இல்லை. பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சுட்டெரிக்கப்பட்டார். அதனால பாட்டு நான் உங்களுக்கு பாடி காமிச்சேன். சப்ஜெக்ட் அப்படியே நான் வேற போயிட்டேன். என்னது? சுயமின்னில் சாம்பலாய் மாற என்னை சுத்தமாக்கணும், என்னை சுட்டெரிங்க, என்னை கொளுத்தணும். அப்படிதான் சபையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். உன்னை சுட்டெரிக்கணும். ஆண்டவரே என்னை சுட்டெரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்ன செய்கிறேன்? சுட்டெரிக்க அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் பிரசங்கமும் கேட்டேன். அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே கேட்கல, அது வேத வசனம் இல்லைங்க. அது உனக்காக நான் மரிச்சேன், எனக்காக நீ என்ன செஞ்சாயின்னு சொல்லி கேட்டது என்ன கிடையாது, வேத வசனம் இல்ல. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செஞ்சான்னு சொல்லி கேட்டது என்ன கிடையாது, வேத வசனம் இல்ல. விளங்குதா? அதனால உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒப்பு கொடுக்க முடியாது. நமக்காக ஒப்பு கொடுத்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை மட்டும் படிச்சு, அந்த சம்பவத்தை மட்டும் படிச்சு நம்ம இன்னைக்கு என்னாகமம் 19 முடிச்சிடலாம். அந்த சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி, கவனிச்சிங்களா? ஜலத்துல என்ன பண்ணி? ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான்னா நம்ம சபையார் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான்? காலையில 9 மணிக்கு ஒரு பலி அங்க நடக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல. அடுத்தது சாயங்காலம் ஒரு பலி நடக்கும், சாயங்காலம் 3 மணிக்கு. அந்த காலைல 9 மணிக்கு சாயங்காலம் 3 மணிக்கு அங்க பலி நடக்கிற, அங்க எங்கேயோ ஆசரிப்பு கூடாரத்துல பலி நடக்கும். ஆனா இங்க தீட்டுப்பட்டவன் என்ன ஆயிடுவான்? சாயங்காலம் குளிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆயிடுவான்? சுத்தமாயிருவான். அவன் சுத்தமான ஜலத்திலே அவன் ஸ்நானம் பண்ணின பின்பு அவன் சுத்தமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாவத்தை பரிகரிக்கும். சுத்தமாயிருக்கிற ஒருவன் கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். இந்த கிடாரியை கொளுத்தி அந்த சாம்பலை என்ன செய்யணுமா? பத்திரமா காத்து வைக்கணுமா? எதுக்காக? இஸ்ரேல் புத்திரரில் தீட்டுப்பட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அது பின்னால பக்கத்துல இருக்கு பாருங்க. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக 17ஆம் வசனத்தை படிக்கிறேன். பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமா, விளங்குதா? சுத்தமாக்கணும் என்ன செய்யணும்? ஊற்று ஜலத்தை கொண்டு வந்து கிடாரியின் சாம்பலை கொண்டு வந்து என்ன செய்யணுமா? அதையும் சேர்த்து போட்டு அவனை சுத்தமாக்கணும். எப்படி ஒரு மனுஷன் தீட்டுப்படுகிறான்? ஒருவன் எப்படி தீட்டுப்படுறான்னா அங்க போட்டிருக்கு பாருங்க 13ஆம் வசனத்துல, செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டுகளிக்கும் ஜெவனம் அவன் மேல் தெளிக்கப்படாதிருந்ததானால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். அப்படிப்பட்டவன் என்ன செய்யணும்? ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலில், கிடாரியின் சாம்பல்னா என்னது? இயேசு நமக்காக மரித்து நொறுக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்னது? அவர் சாம்பலாக மாறி போனார். அவர் செய்து முடித்த கிரியை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாம்பலில் என்ன செய்யணும்? கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஜலம் அப்படின்னு போட்டு பின்னால வருது. அப்படி ஜனங்களின் மேல் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகலும் வெட்டுண்டவனையாகலும் செத்தவனாகலும் பிரேத புலியாகலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்ட அவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? எத்தனை நாள்ல, என்னைக்கெல்லாம் தெளிக்கணுமா? 3ஆம் நாள். 3ஆம் நாள் எதுக்கு அடையாளம்? இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு. 7ஆம் நாளுக்கு எதுக்கு அடையாளம்? ஆண்டவர் இயேசு 6 நாள் சகலத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் என்ன செஞ்சிருந்தார்? இளைப்பாறுதலிலே இருந்தார்.
அந்த இளைப்பாறுதல் நாளிலே சுத்திகரிக்கப்படுவது அவசியம். அடுத்தது என்னது? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே தான் நாம் இன்றைக்கு கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கு பாருங்க, அந்த கடைசியில 19ஆம் வசனம், சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்க வேண்டும். 7ஆம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்தில் சுத்தமாயிருப்பான். ஆண்டவர் இயேசு உங்களை என்ன ஆக்கிட்டாரு? சுத்தமாக்கிட்டாரு. இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நாள்தோறும் வேத வசனம் என்னும் தண்ணீரினால் காலையில மதியானம் சாயங்காலம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க வாசிக்க வாசிக்க என்ன உண்டாகும்? சுத்திகரிப்பு உண்டாகும். நீங்க இந்த வேத வசனத்தை முக்கியமா பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க இந்த ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் சத்தமா எழுத்து கூட்டி படிச்சு பாருங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க கட்டாயம். நான் ஜோக் சொல்லல, நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கூட ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இங்க யார் இந்த சைட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, 2 பேர் 3 பேருக்கு மேல பள்ளிக்கூடத்துல முதல் மார்க் வாங்கினவங்க எல்லாம் எங்க நம்ம சபையில இங்கதான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே முதல் மார்க் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேத வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்க என்ன ஆயிருவீங்க? நீங்க முன்னால வர்றதுக்கு அளவே இல்லாம என்ன ஆயிருவீங்க? முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் நமக்காக ஜீவனை தந்து சாம்பலாகி போய் அந்த கிடாரியின் சாம்பலை எடுத்து அந்த ஊற்று ஜலத்தின் மேல் போட்டு என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்துல தெளிக்கணும். அங்கே தீட்டுப்பட்டவன் மேல் என்ன செய்ய வேண்டும்? தெளிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக? நாம் சுத்தமாக்கப்படுவதற்காக. மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற சகல அசுசியும் நீங்க பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட என்ன செய்ய கடவோம்? பூரணப்படுத்த கடவோம். நான் நேற்று உங்களுக்காக பிரசங்கம் பண்ணணும்னு சாயங்காலம் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆதியாகம புஸ்தகம் படிச்சுட்டே இருந்தேன். 42ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்தேன். சரி ஃபுல்லாக படித்து முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி நாளைக்கு பிரசங்கத்துக்கு பார்க்கலான்னு 7 மணிக்கு பைபிளை மூடி வச்சுட்டு நான் ஆதியாகமத்திலேருந்து படிக்கிறது வேற பைபிளில் படிக்கிறேன், நான் பிரசங்கத்துக்காக படிக்கிறது வேற பைபிளில் படிக்கிறேன். 7 மணிக்கு மூடி வச்சுட்டு 7லேருந்து 9 வரைக்கும் இந்த சம்பவத்தை பிரசங்கம் பண்ணலான்னு எழுதி வச்சேன். அது அத்தனையும் இன்னும் வெளியே வரல. எங்கே தான் இருக்குது? உள்ள இருக்குது, அப்படியே பத்திரமா இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் சேர்த்து பிரசங்கம் பண்ணேன்னா அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டியதாகி போயிடும். அதனால சரி 7லேருந்து 9 படிச்சது அப்படியே இருக்குது. சரி தூங்கலான்னு சொல்லி எல்லாம் படுத்து தூங்கி மறுபடியும் ஏஞ்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கும்போது திடீரென்று சொல்லி எண்ணாகமம் 19 ஞாபகம் வந்தது. எண்ணாகமம் 19:19 சொல்லி உடனே அதை எடுத்து படிச்சு சரி சுத்தம் உள்ளவன், இந்த சுத்தம் எது? தண்ணீரினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு இதை சொல்லிடலான்ட்டு இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய காரியம் இங்க உள்ள இருக்குது. அது இன்னும் வெடிக்கிறதுக்கு டைம் வரல. அதுக்கு ஒரு டைம் வரும். அப்ப என்ன செய்யலாம்? அதை சொல்லலாம். விளங்குதா? அதனால 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு எப்படி டைம் ஓட்டுறதுன்னு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தையும் இப்படி சுருக்கி சொல்லலான்னு சொல்லி நான் பார்க்கறது தான் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்குது. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துடலாமா? சுத்தத்தை பத்தி ஏதாவது பாட்டு இருக்குதா? இருக்காது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தை, சாபத்தை, நோய்களை, சாபத்தை நீக்கின உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளுக்காக நன்றி. Come on, give him praise. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கையில கர்த்தர் சரீரத்தை வச்சிருக்கிறீங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you, thank you, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ராஜா. Hallelujah, 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 hallelujah. Thank you, thank you, thank you. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சுத்திகரித்த ஆண்டவர், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினவர். ஹல்லேலூயா. இரத்தத்தினால் நம்மை கழுவினார். அவர் தம்முடைய வார்த்தையினால் கர்த்தர் நம்மை சுத்திகரித்தார். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். வெளியேற பெற்ற உம்முடைய இரத்த சரீரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் புது உடன்படிக்கையை தந்த உம்முடைய
ரத்தத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த பிரஷியஸ் பிளட் ஆஃப் த lamb. எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. Oh, இயேசுவின் இரத்தம். Oh, இயேசுவின் இரத்தம். Oh, இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே. பஞ்சை போல வெண்மையாக்குமே. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. Oh, இயேசுவின் இரத்தம். Oh, இயேசுவின் இரத்தம். Oh, இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே. பஞ்சை போல வெண்மையாக்குமே. வேத வசனத்தை கேட்க கேட்க சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்க சபையில கேட்கறது மட்டும் இல்ல, அடிக்கடி வீட்டிலும் நாம் இருக்கிற இடத்திலும் உங்க செல்போன்லையும் ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணும்போதே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி கூட எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதனால இந்த செய்தியை நீங்க மறுபடி கேட்க கேட்க இளமை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். நீங்க டாக்டர் கிட்டையும் மருத்துவர்கிட்டையும் போய் காசை செலவு பண்ண வேண்டியதில்லை. அதனால வேத வசனத்திலையும் கர்த்தருடைய சமூகத்திலையும் நம் நேரத்தை செலவழிக்க நாம் கற்றுக்கொள்வோம். காலையில மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் இங்க ஆராதனை இருக்குது. சாயங்காலம் 6:30 மணிக்கு கரெக்டா 8 மணிக்கு முடிப்போம். வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உங்கள் வாழ்விலே இளமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் தந்த உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் கோடி நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ. திருவசனம் என்னும் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இங்க இருந்து பெரின் எல்லாத்துக்கும் வரிசையா. எங்க ஷெர்லி, ஷர்மி, அடுத்தது யாரு? இங்க வரிசையா உங்க பேரெல்லாம் எல்லாரும் பேரையும் அப்பப்ப டமால்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பிரீத்தி, அப்புறம் அங்க பின்னால் இருக்கிறாங்களே யாரு? சிஸ்டர் அம்பிகா. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஆதியாகமும் 1-50 வரைக்கும் படிங்க. சிஸ்டர் அமுதா, எல்லாரும் தான். விளங்குதா? என் பேரை பாஸ்டர் சொல்ல நான் படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. விளங்குதா? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு சிலரை இங்க முன்னால சொன்னேன். விளங்குதா? அதனால இந்த பக்கம் மட்டும் இல்ல, இந்த பக்கமும் யாரு? பிரதர் சந்திரன், பிரதர் முத்துக்குமாரன். அடுத்தது அங்க யாரு? டேய் பால் வச்சு விளையாடுறான் பார். டேய் பையா, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த வயசுல படிக்கலாம். நீங்க கிழவனாகி படிக்க மாட்டீங்க, இப்போவாது படிங்க. இன்னும் இளமையா தான் இருக்கிறீங்க. என்ன செய்யுங்க, ஆதியாகமும் 1-50 படிச்சீங்கன்னா முழு வேதாகமத்தையும் படிக்கிறதுக்கு அடையாளம். என்ன சிஸ்டர் ரோஸ், நீங்களும் தான். எல்லாரும் படிக்க தெரிஞ்ச எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆதியாகமம் 1-50. விளங்குதா? 1 என்னது 50 வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யுங்க இந்த வாரத்துல, இன்க்ளூடிங் பிரதர் கேப்ரியல், பிரதர் இம்மானுவேல், எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா நாங்களா மூப்பர்கள் படிக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லாதீங்க. விளங்குதா? எல்லாரும் தான் சேர்ந்து என்ன செய்யணும், ஆதியாகமம் 1-50 வரைக்கும் என்ன செய்யுங்க. அந்த லாஸ்ட்ல யாரு? பிரதர் கிருஷ்ணமூர்த்தியோடைய பையன். விளங்குதா? நீ இப்போ சொல்லணும், கார்த்திகேயன் இல்லையா?
அங்க பின்னால நிறைய பேர் இருக்கிறீங்க, தம்பி மாறலாம், நிறைய பேர் முகத்தை மறைச்சி நிக்கிறீங்க, யாராவது தலை பின்னால. அதனால இந்த வாரம் என்ன செய்யுங்க, ஆதியாகமம் 1 இருந்து 50 வரை. போன வாரம் சொன்னது உங்க காதல ஏறலைன்னா இன்னைக்கு 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். திருவசனம் என்னும் தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். அதனால என்ன செய்யுங்க, ஆதியாகமம் 1 இருந்து 50 வரைக்கும் இந்த வாரத்துல என்ன செய்யுங்க, இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா என்கிட்ட ஒரு தோரான்னு ஒரு பைபிள் இருக்குது, எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பைபிள் இருக்கு தமிழ்ல. நீங்க படிச்சுட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் கிஃப்டை பத்தி சொல்றேன். ஏன்னா கிஃப்டை சொல்லி உங்களை படிக்க வச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்க படிச்சுட்டு வாங்க, அதுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை பெருசா ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்கிறோம், திருவசனம் என்னும் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுவதற்காக நாம் வேதத்தை தியானிக்கிறோம். Thank you Lord for your precious blood. ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுறோம், அப்புறம் என்னது, தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிறோம். 2 விதமான சுத்திகரிப்பு. ஒன்னு என்னது, ரத்தத்தினால, அடுத்தது என்னது, வேத வசனம் என்னும் தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். உடைய வெளியேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. நாம் எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல ஆராதனை தந்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, வந்த யாவருக்கும் உபாகமம் 28 சொல்லப்பட்ட சகல நன்மையான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய ஜனத்தின் மேல் இந்த வாரத்திலே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த வாரத்திலே உம்முடைய ஜனங்கள் பலத்தோடு ஜீவிக்க, எந்த தீமைக்கும் விலக்கி உம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சகல தீமைக்கு விலக்கி உம்முடைய நன்மைகளை அளித்து கர்த்தர் தம்முடைய நன்மையை பெருக பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்முடைய ஜனத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி, உம்முடைய ஜனத்தின் மேல் கிருபையாயிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை தம்முடைய ஜனத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் கிருபையாயிருந்து இந்த வாரம் முழுதும் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் பெருகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். என்ன வாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க கர்த்தருக்கே ஹல்லேலூயா, glory. அப்படியே சேர சைடில் போட்டுட்டு பாயை போட்டுட்டு உட்காருங்க. எல்லாருக்கும் ஒரு பகுதி இருக்குது, பங்கு.